வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.3ல் இருக்கக்கூடிய 13 சமம் ஃபைண்ட் த இன்டர்செப்ட் மேட் பை த ஃபாலோயிங் லைன்ஸ் ஆன் த கோஆர்டினேட் ஆக்சஸ். ஸோ 3x மைனஸ் 2y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அதாவது மேலே கொடுத்த அந்த ஏபி என்ன வரும்னு கேட்டிருக்கான் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு. முன்னாடி இந்த ஏபியை கொடுத்துட்டு ஈக்குவேஷனை கேட்டால் நம்ம ஈக்குவேஷன் செஞ்சோம். பட் இந்த ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துட்டான் ஏபி தான் கேட்குறான். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த காமன் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு இதை மாற்றினாலே ஏபி கண்டுபிடிச்சிடலாம். மாற்றுவோமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ 13th சம்மு கொடுத்துருக்க 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறான். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னது? 3x மைனஸ் 2y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டர்செப்ட் ஆன் த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் எப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் கொடுத்தா. அப்போ இதை இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றினா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்குமா? ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் 6 முதல் அந்த சைடு கொண்டு போங்க. எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? ஸோ இந்த 6 இருக்க இடத்துல 1 இருக்குது, 1 இருக்க இடத்துல 6 இருக்குது. அப்போ இதை 6ஆல் டிவைட் பண்ணால் 1 வருமா? ஸோ அப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷனை டிவைடட் பை 6ன்னு போட்டு பாருங்கள். 3x by 6 minus 2y by 6 equal to 6 by 6. So 6 6 cut ஆயிடுச்சுன்னா 1 1 6 2 3 2s are 6 2 3s are 6. ஓகேங்களா? ஸோ என்ன இருக்குது? x by 2 minus y by 3 equal to 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு தேவையான இந்த ஈக்குவேஷனுக்கு கிடச்சிருச்சா, ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா? அப்போ எக்ஸுக்கு கீழே என்ன இருந்தாலும் அதுதான் ஏ, ஒய்க்கு கீழே என்ன இருந்தாலும் அதுதான் பி. ஆனால் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கணும், பட் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை மட்டும் என்ன பண்ணணும்? எக்ஸு பை 2 ப்ளஸ்ன்னு எடுத்தினா இந்த மைனஸை உள்ளே காமனாக கொண்டு போய்க்கலாம். சரி, காமனாக இருக்கிறத இண்டிவிஜுவலாக கொண்டு போய்க்கலாம். ஸோ மேலே தான் கொண்டு போகலாம், கீழே தான் கொண்டு போகணும் அவசியம் இல்லை, மேலேயும் கொண்டு போகலாம். பட் மேலே வந்து எனக்கு ப்ளஸ் ஒய் தான், எக்ஸு ஒய் தான் ப்ளஸ் தான். அப்போ ஏபிக்கு தான் ப்ளஸ் மைனஸ் மாறி வரலான்றதுனால இந்த காமனாக இருக்க மைனஸை உள்ள இண்டிவிஜுவல் டேர்மும் கீழே டினாமினேட்டருக்கு கொண்டு போயிட்டேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான அந்த காமன் டேர்ம் வந்துருச்சு. ஸோ இதில் இருந்து இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரம் ஓகேங்களா 1 அண்ட் 2 ரெண்டையும் வச்சு எடுக்கும்போது என்ன எடுக்கலாம்? ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ இதுதான் இன்டர்செப்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 2, இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் வந்து மைனஸ் 3. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷன். செகண்ட் டிவிஷன் அடுத்து செய்யலாமா? சைடில் எழுதிடுறேன், ரெண்டையுமே சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் டிவிஷன் எனக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 12. ஸோ இதை விட இது ஒரு ஸ்டெப் எனக்கு கம்மியாக கொடுத்துட்டா, மைனஸ் 6 இங்கே கொடுத்தா நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தோம். ஆனால் பட் டேரெக்டாக கொடுத்ததுனால டிவைடட் பை 12ன்னு போட்டேன். ஸோ 4x பை 12, 3y பை 12, 12 பை 12. ஓகேங்களா? ஸோ அப்போ 12 12 கேன்சல் பண்ணால் 1, 4 3s are 12, 3 4s are 12. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் பை 3 ப்ளஸ் ஒய் பை 4 ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய காமன் ஈக்குவேஷன். தேட் ஃபோர் இன்டர்செப்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் ஏ ஈக்குவல் டு 3, இன்டர்செப்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் பி ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? ஸோ அவன் சென்டென்ஸாக கேட்டிருந்தாங்கன்னா நம்ம சென்டென்ஸாக எடுத்து எழுதலாம். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த இன்டர்செப்ஷன் மேட் பை த லைன்ஸ் ஆன் த கோஆர்டினேட்ஸ். அவ்வளோதான், ஏஇபி. ஓகேங்களா? ஸோ இன்டர்செப்ட் ஆன் த intercept mad on the coordinates. சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு பேர் எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா அதெல்லாம் சொல்லாமல் காமனாக இன்டர்செப்ட் மேட் அந்த கோஆர்டினேட்ஸ் அப்படின்றது ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் முடிச்சாச்சு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 13th சம்மு. ஸோ வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மு பார்ப்போம், 14th சம்மு.